தமிழில் ஒரு பாடல் உண்டு. அரிது அரிது மானிடராய் பிறப்பல் அரிது. அதில் கூன் குருடு செவிடு இல்லாமல் எந்த ஒரு குணமும் இல்லாமல் பிறப்பது என்பது அதிலும் அரிது அப்படின்னு ஒரு பாட்டை நம்ம படிச்சிருப்போம். என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் கடந்து இன்னொரு வரையை நம்ம சேர்த்தோம்னா, கலைஞனாக பிறப்பது, கலைஞியாக பிறப்பது என்பது அதிலும் அரிது. அந்த வகையில் நிறைய கலைஞர்கள் பிறந்து வாழ்ந்து அவர்கள் கலைத்துவத்தை படைத்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் பூத உடல் மறைந்தாலும் அவர்களால் படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் இன்றளவும் நம்மளால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. எனவே இறைவன் அந்த பூத உடல் தான் எடுக்க முடியாது தவிர அவர்கள் படைத்த படைப்புகளை அவனால் எடுக்க முடியாது. அதற்கு மேலாக இன்றைய விஞ்ஞான யுக்திகள் நிறைய அது கொஞ்சம் நல்ல சிறப்பு செய்து அவருடைய படைப்புகளை நாம் பார்க்கின்ற வகையில் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு அந்த தாய், அந்த அம்மா, கொல்லங்குடி கருப்பாய் அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார். தனது 99வது வயது. 100 வருஷம் இருந்தால் 100 வயது கடந்திருக்கலாம், நன்றாக இருந்திருக்கும். 99வது வயதில் அவர் மறைந்திருப்பது நமக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும், கலைமாமணி விருது வென்றவர், நல்ல பாடகி, கலை, அதாவது இந்த கிராமிய கலையில் துயரங்களை, துக்கங்களை, சந்தோஷங்களை அப்படி ஒரு கதையாகவே அந்த பாடலை காட்டி விடுவாங்க. அதுதாங்க கிராம கலையினுடைய சிறப்பு. அந்த வகையில் கொல்லங்குடி கருப்பாய் அம்மா நிறைய பாடலில் அந்த கதை வடிவில் அவங்களுடைய பாடலாம் நிறைய நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில் கலைஞன் இறப்பதில்லைங்க. அது ஆண் பாலோ பெண் பாலோ அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் படைப்பு எப்பொழுதுமே நம்ம கேட்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டே இருக்கின்ற காலத்தால் அவர்கள் இறப்பதில்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். பூத உடல் தான் மறைந்து விடுகிறது, எரிந்து விடுகிறதோடைய அவருடைய படைப்பு நம்ம எப்போதுமே பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த வகையில் அம்மாவோட ஆன்மா சார்ந்தடைய வேண்டுகிறேன்.